ஒபெக் நாடுகளுடைய கூட்டணியில் இருந்தும் ஒபெக் பிளஸ் நாடுகளுடைய கூட்டணியில் இருந்தும் ஐக்கிய அரபு அமீரகம் UAE துபாய் உள்ளிட்ட ஷார்ஜா உள்ளிட்ட 7 பிராந்தியங்களை ஒருங்கிணைத்த ஒரு நாடாக செயல்படக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் எதிர்வருகிற மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து தாங்கள் வெளியேறுவதாக திடீரென அறிவித்திருக்கிறார்கள். ஒபெக் நாடுகளுடைய கூட்டணி சார்பான ஒரு முக்கியமான கூட்டம் ஜித்தாவில் நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவை இன்றைக்கு திடீரென UAE அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணங்கள் பலவும் இருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தியில் பிசினஸ் பண்ண முடியாமல் இருக்குது, எந்த ஒரு கப்பலும் நகர முடியாமல் இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான முற்றுகையை அமெரிக்கா விதித்திருந்தாலும் அரபு நாடுகள் குறிப்பாக ஒபெக் கண்ட்ரீஸ் அதுபோல இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு கப்பல்களை நகர்த்தவே முடியாமல் இருக்கிறது. நகர்த்தினால் ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க என்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதி பிசினஸே ஸ்தம்பிச்சு நிற்கிறது. உலகின் 5இல் 1 பகுதி கச்சா எண்ணெய் பிசினஸே இந்த பகுதிகளில் தான் நடக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு கேட்டா, எங்களுக்கு நாங்கள் நடத்தின இந்த யுத்தத்தில் ரொம்ப இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, நஷ்டப்பட்டிருக்கிறோம், இந்த நஷ்டங்களை எல்லாம் அரபு நாடுகள் தான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு வேற சொல்றாரு. இவர் சொல்லுவாரு என்பது எல்லோரும் அனுமானிச்சது தான். தெளிவாக இருந்தாலும் சொல்லிட்டாப்ல, இந்த அரபு நாடுகள் தான் எங்களுக்கு செலவை தரணும். இப்போ நிலைமை என்ன, அரபு நாடுகளில் நிலைமை என்னன்னு கேட்டால், நீ என்ன பாதுகாப்புன்னு தான் உன்னை கொண்டாந்து வச்சோம், உன்னை கொண்டாந்து வச்சதுக்கே தான் அடித்தான் ஈரான்காரன் எங்களுக்கு. அதாவது அரபு நாடுகளுக்கு அடிக்கலையே, எப்படி அடிக்கிறான்னு கேட்டால், நீ ஏன் இவனை வச்சுக்கிட்டு இருக்கிற, இவனை வெளியே அனுப்பு என்று சொல்லி தான் அடித்தான். எனவே நீ வந்ததுனால தான் எங்கள் நாட்டில் இருந்த உண்மையிலேயே அட்டாக் பண்ணாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீ. ஆனால் இப்போ அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆமாம் உங்களை பாதுகாக்கத்தானே நாங்கள் வந்தோம், அதனால தான் எங்களுக்கு அடி விழுந்துச்சு, எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்குது, இதற்கெல்லாம் பணத்தை நீங்கள் தான் தரணும் என்று சொல்லி அரபு நாடுகளிடத்தில் வசூல் பண்ணுவதற்கு தயாராகிவிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஒப்பெக்கை ஒட்டைக்கிற ஒரு வேலையை அவரும் ஜியோனிஸ்டுகளும் இணைந்து தான் பண்ணுகிறார்கள் என்பது வெளிப்படையானது. இன்றைக்கு UAE நாங்கள் ஒப்பெக்ல இருந்து வெளியே போகிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஒப்பெக் கண்ட்ரீஸ் மனசாட்சி இல்லாமல் விலைகளை திணித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒப்பெக் தான் உலகத்தில் இந்த பெட்ரோல் விலையை நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியா தான் அதில் பெரிய அண்ணனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒப்பெக்ல 11 நாடுகள் வருவாங்க, UAE உள்ளிட்ட. அதை தாண்டி இன்னும் 10 நாடுகளை இணைத்துக் கொண்டு, ரஷ்யா உள்ளிட்ட இன்னும் 10 நாடுகளை இணைத்துக் கொண்டு ஒபெக் பிளஸ் என்கிற கண்ட்ரீஸும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்டமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் ஒபெக் பிளஸ் ரெண்டுல இருந்துமே நாங்கள் வெளியே போறோம்னு சொல்லி UAE அறிவிச்சிருக்கிறாங்க.